பசங்க ஸ்கூல் விட்டு வர டயத்துக்கு என்ன டிஃபன் செஞ்சு கொடுக்கலான்னு ஒரே யோசனையாக இருக்கும். அந்த மாதிரி டயத்தில் பாஸ்தா வச்சுட்டு எப்படி முட்டை பாஸ்தா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் ஒரு 2 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நான் 1/4 கிலோ அளவுக்கு பாஸ்தா எடுத்திருக்கேன். உப்பு கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வேக விடுங்க. இந்த மாதிரி இருக்கணும் வெந்து. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட சோம்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வேணாலும் சேர்த்துக்கலாம், நான் சோம்பு மட்டும் சேர்த்துருக்கேன். பெரிய வெங்காயம் 2 சின்னதாக கட் பண்ணுது, அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்குங்க. கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா நிறம் மாதிரி வதங்கினதும் அதோட ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க, பொடிசாக கட் பண்ணது. சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. ரெண்டுமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக கறி மசால் தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் தக்காளி வதங்கினதோட அந்த மசாலெல்லாம் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விடுங்க. அது வதங்கி வந்ததும் அதே கடாயிலே ஓரமாக நகட்டி வச்சுருங்க அந்த வெங்காயம் தக்காளியை. ஏன்னா நம்ம இப்போ முட்டை சேர்த்து வதக்க போகிறோம். நான் செய்கிறது இப்போ 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு செய்கிறேன். அதனால் 3 முட்டை சேர்த்துருக்கேன். 3 முட்டையை ஓரமாகவே கிளறுங்க. முட்டைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. 2 நிமிஷத்தில் நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ முட்டையோட மசாலா செய்கிற அளவுக்கு அந்த வெங்காயம் தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ வேக வச்ச பாஸ்தாவையும் சேர்த்துக்குங்க. அதோட வெங்காயம் தக்காளி முட்டை இந்த பாஸ்தா எல்லாமே சேர்ந்து வர்ற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டு ரெடி ஆயிடுச்சு இப்போ பாஸ்தா. இப்போ பிளேட்டுக்கு மாற்றி குழந்தைங்களுக்கு கொடுத்துடலாம். பெரியவங்களும் சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். குழந்தைங்க ரொம்ப இதை விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.